ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாஃப்டான மட்டன் புட்டு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும். எந்தவித கட்டியும் இல்லாம மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதை உருண்டை பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். அப்புறம் அதை உடச்சி விட்டா நல்லா இப்படி உடஞ்சிடணும். இதுதான் கரெக்டான புட்டு மாவு பதம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி புட்டு குடத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். புட்டு மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது. இப்படி இருந்தால் புட்டு நல்லா சாஃப்டாக வராது. இதை ஒரு மிக்சியில் மாற்றி லைட்டாக உரடி அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எந்தவித கட்டியும் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் புட்டுக்கு தேவையான கிரேவி, தேங்காய், புட்டு மாவு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மட்டன் கிரேவி இந்த அளவு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புட்டு குழல்ல 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மட்டன் கிரேவி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் புட்டு மாவு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க புட்டு குழல்ல ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புட்டை இதில் வச்சு வேக வச்சிடலாம். ஆவி வெந்துருச்சு. இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கும். இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.